ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். எல்லா சைஸுக்குமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே கிராஸாக இருக்கிற கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இதிலிருந்து ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் லென்த் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம அங்கே கிராஸில் கட் பண்ணுவோம். ஸோ அது கரெக்டாக வராது. ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ டோட்டலாக 14.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் இந்த ப்ளவுஸோட லென்த் 14.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட லென்த் 14 இன்ச் குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு நீங்கள் குறிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த லைன் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஒரு 14 இன்ச் குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட லென்த் எடுத்தாச்சு. அடுத்தது வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். வேஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி சைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அதை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு டேப் வச்சு கீழே ஃபுல்லாக எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம அந்த ஃபோல்டிங் பண்ணினதுலேருந்து டேப் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பாருங்கள். இப்போ டோட்டலாக வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. இதை வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் ப்ளவுஸும் வந்து நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த 33 இன்ச்சை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 4ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா துணியை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் சைடு அளவு மட்டும் நம்ம எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கோங்க. 33 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் 4ல் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 33 இந்த மாதிரி டபுளாக டேப்பை ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பாதி எவ்வளோ வரும், 16 இன்ச் வரும். ஓகேங்களா. இப்போ அந்த 16 இன்ச்சு அதையும் இன்னொரு டைம் ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா 8.25 இன்ச் வரும். இப்போ இந்த ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட ஒன் சைடு அளவு 8.25 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த 8.25 இன்ச்சை நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டாக குறிச்சிக்கலாம். இப்போது அடுத்தது பேக் சைடில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் சைடு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல 1 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. அடுத்தது ப்ளவுஸோட நெக் இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும். நெக் இறக்கம் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ கீழே வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா பிடிச்சிக்கலாம். இப்படி ஒன்றா பிடிச்சிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நெக் வரைக்கும் நல்லா ஈக்குவலாக வச்சுட்டு இப்போ கீழே அதோட இறக்கம் குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1/4 இன்ச் தேவைப்படும். அதுக்காக எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நெக் இறக்கம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எவ்வளோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ கழுத்து இறக்கம் 9.5 இன்ச் வருது. ஸோ 9.5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போது
இது சின்ன சைஸா பெரிய சைஸ் ப்ளவுஸான்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட் 24லேருந்து 30 இன்ச் வரைக்கும் வந்தால் அது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸுன்னு சொல்லுவோம். அதுவே வேஸ்ட் மெஷர்மெண்ட் 31 இன்ச்சுக்கு மேலே வர எல்லா சைஸுக்குமே பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஷோல்டர் கழுத்தகலம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சின்ன சைஸ் அப்படின்னா நம்ம 9.5 இன்ச் வந்துச்சு அப்படின்னா 2.5 இன்ச் கழுத்து அகலம் கொடுக்கலாம். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 2.25 இன்ச் கொடுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச். ஸோ இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே 2.25 இன்ச் கொடுத்துக்கிறேன். கழுத்து அகலம் 2.25 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 3 இன்ச். நம்ம காமனாக எல்லா சைஸுக்குமே ஷோல்டர் 3 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தகலம் 2.25 இன்ச் குறிச்சாச்சு. அடுத்தது ஷோல்டர் நம்ம 3 இன்ச் இங்கே குறிச்சிக்கலாம். இங்கே 5.25 இன்ச் வருது. அதே 5.25 இன்ச் நான் கீழேயும் குறிச்சிக்கிறேன். இந்த இடத்துல 5.25 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் இறக்கம் வந்து நான் 6 இன்ச் இங்கே எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு 6 இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே 6 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா 5.5 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போது 6 இன்ச் நம்ம குறிச்சாச்சு. இப்போ எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போது இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதோட அளவுலேருந்து சின்ன சைஸ் அப்படின்னா நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணணும். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு சின்ன சைஸ் அப்படின்னா 1 இன்ச் ஆட் பண்ணலாம். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 1.25 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. ஸோ இது பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால நான் 1.25 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் 8.25 இன்ச் கூட 1.25 இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச் வரும். இப்போ இந்த ப்ளவுஸோட செஸ்ட் அளவு 9.5 இன்ச். இப்போ இங்கே 9.5 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சும் செஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிரிச்சுக்கலாம். பிரித்து விட்டுட்டு இப்போது நல்லா ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதோட சென்டரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம இந்த மாதிரி தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட சென்டரில் 5.25 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 2 சைடுமே நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 சைடும் அதே 5.25 இன்ச்சை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 5.25 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 5.25 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா ஒன்றா பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஃபோல்டிங் பண்ணி 2 பாயிண்ட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கலாம். இப்படி ஒன்றா சேர்த்திட்டு இப்போது இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே நோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா ஒன்றா இப்படி வச்சுட்டு இதோட செஸ்ட் அளவு பாருங்கள். இப்போ நம்ம குறிச்சிக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் அளவு ப்ளவுஸை வச்சும் இப்படி தான் வந்து செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ சைடில் நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஆம் ஹோல் வந்து நம்ம வளைவு போடுறதுக்காக. இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இதோட அளவு என்ன குறிக்கணும் அப்படின்னா, சின்ன சைஸ் வேஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா 1.25 இன்ச் குறிச்சிக்கலாம். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 1.5 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போது இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே டேப் வச்சுட்டு 1.5 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம்.
அதுவே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 1.25 இன்ச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் 1.5 இன்ச் எடுத்தாச்சு. இப்போது கர்வ் ஸ்கேலை வச்சு ஆர்ம் ஹோல் வளைவு போட்டுடலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக அந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டாச்சு. இப்போ இந்த நம்ம போட்டிருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டானு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பாருங்கள். 8.25 இன்ச் வருது. இதே 8.25 இன்ச் நம்ம இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுலேயும் வந்துச்சு அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிற ஆர்ம் ஹோல் வளைவு கரெக்டுன்னு அர்த்தம். மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த விட்டுட்டு இந்த மாதிரி டேப்பை நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பாருங்கள். இப்படி நகர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த செஸ்ட் அளவு குறிச்சிருக்கிற இடம் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8.25 இன்ச் வருது. ஸோ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் 8.25 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது. இப்போ கழுத்து ரவுண்டு வரைஞ்சிடலாம். அதுக்காக நம்ம கீழே வந்து மேலே 2.25 இன்ச் கழுத்து அகலம் எடுத்திருந்தோம். அதே அளவு கீழேயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் எடுத்துக்கலாம், அல்லது 3.25 இன்ச்சு, 3.5 உங்களுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர் சாய்ஸை பொறுத்து கழுத்து அகலம் கீழே வந்து ப்ராடாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே 3 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். இப்போ கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி நெக்கு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து யூ நெக் மட்டும் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் கர்வ் ஸ்கேலை வச்சு. இப்போது பேக் சைடு மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. இப்போது கழுத்து இறக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச் நம்ம குறிச்சிட்டு அதே கிராஸாக லைன் போட்டுக்கலாம். கிராஸாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். நீங்கள் கம்பல்சரி இந்த 1/4 இன்ச் வந்து கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் அழகாக ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடு டாட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சென்டரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை பிரித்து விட்டுறலாம். இப்போ நம்ம கீழே இருந்து டாட் பிடிக்கிற ஹைட்டு வந்து நான் 4 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 4 இன்ச் வச்சு ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கலாம். இப்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டேப் வச்சு. அதே அளவை மேலேயும் இந்த இடத்துலையும் நம்ம குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சென்ட்ரு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் அதே பாயிண்ட்டை குறிச்சிட்டோம்னா அந்த சென்ட்ரு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ விட்டுருந்தோம், 1 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ இந்த 1 இன்ச்சை 2 பக்கமும் 1/2 இன்ச் 1/2 இன்ச்சாக பிரித்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2யும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் இந்த டாட்டோட மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு சைடும் நம்ம கட் பண்ணும்போதே அந்த மெஷர்மெண்ட் குறித்து வச்சிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊசியை வச்சு நம்ம அந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேக் சைடு அந்த பாயிண்ட் விழுந்துடும். அதில் டிசியை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பக்கமும் 1/2 இன்ச் நோட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு 2யும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் ப்ளவுஸோட பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ
நம்ம 2 பக்கமுமே ட்ரா பண்ணியாச்சு டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ ஸ்லீவ் அடுத்தது நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக பேக் பீஸ்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்ஹோலோட டோட்டல் ஃபுல் ரவுண்டு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பேக் பீஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். டேப் இந்த மாதிரி நீளமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஃபுல் ரவுண்டு வந்து 10.25 இன்ச் வருது. ஸோ 10.25 இன்ச் கூட 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைஸுக்குமே இதே மெஷர்மெண்ட்டு தான். 1 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 9.25 இன்ச் வருது. நீங்கள் டோட்டலாக என்ன ஒரு ஃபுல் ரவுண்டு வருதோ ஆம்ஹோலோட ரவுண்டு அதுலேருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 9.25 இன்ச் வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீம் அலவன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக கிளாத் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பீஸ்லேருந்து 9.25 இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த 9.25 இன்ச் இங்கே இருக்கான்னு பாருங்கள். 9.25 இன்ச் வரணும். இப்போ வந்து 8.25 இன்ச்சு தான் இருக்குது, பத்தாது. இது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 9.25 இன்ச் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேப் வச்சுட்டு. இந்த மாதிரி பத்தாமல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். கீழே வந்து கிராஸாக இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்காக எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் போட்டுக்கலாம். இந்த எக்ஸஸாக கிராஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் குறிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு லைன் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பொறுமையாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டாச்சு. இப்போது கேப் டவுன் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ வந்து சின்ன சைஸ் அப்படின்னா நீங்கள் கேப் டவுன் வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். 24லேருந்து 30 இன்ச் வரைக்கும் உள்ள வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 3 இன்ச் கேப் டவுன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவே வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 31 இன்ச்சுக்கு மேலே 32, 33 அந்த மாதிரி அதுக்கு மேலே வர எல்லா வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்குமே 3.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. ஸோ இது பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால நான் 3.5 இன்ச் கேப் டவுன் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சின்ன சைஸ் அப்படின்னா 2 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே 2.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 2.5 இன்ச் குறிச்சிக்கலாம். இதுவே வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 30 சைஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இன்ச் மட்டும் குறிச்சிக்கோங்க. இந்த இடத்துல நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன்.
அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 1.25 இன்ச் குறிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே வந்து 1.25 இன்ச் குறிச்சிக்கலாம். ஒவ்வொரு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீம் அலவன்ஸ் நம்ம 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே 1.5 இன்ச் வந்து இங்கேயும் குறிச்சிக்கலாம். 1.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருந்த பாயிண்ட் 2ஐயும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டும் கீழே 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டும் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு நம்ம கர்வ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கர்வ் ஸ்கேலை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல வச்சு உள்ள ஒரு பாயிண்ட் தள்ளி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு அந்த ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ கீழே ஸ்லீவோட லூஸ் எவ்வளோன்னு நம்ம மெஷர்மெண்ட் குறிக்கணும். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அதில் என்ன ஸ்லீவ் லூஸ் இருக்கோ அந்த ஹேண்ட் லூஸை நீங்கள் இங்கே குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி சீம் அலவன்ஸ்க்கு நம்ம 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். இப்போது நம்ம இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியேவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உள்ளே அந்த வளைவாக வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம ட்ரா பண்ணும்போது உள்ளே அந்த ஒரு பாயிண்ட் தள்ளி உள்ள வளைவாக வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவ் போடும்போது இன்னும் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு கைக்குழி எப்படி நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றியும் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்குற இல்லையா, இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம சின்ன கட் கொடுத்துக்கலாம். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலையும் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கைக்குழி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் வளைச்சி, அதாவது நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிற பாயிண்ட்டையும் அந்த 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அதோட சென்டரில் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். நான் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணினது வீடியோ எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ நான்
அந்த சென்டர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிற பாயிண்ட் 2யும் ஃபோல்டிங் பண்ணி அதோட சென்டரில் சின்ன கட் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த சென்டர்லேருந்து 3/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 0.75 இன்ச்சு ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த 1 இன்ச்சிலேருந்து இந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கர்வ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிற பாயிண்ட்டையும் 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இப்போ இதுலேயும் நம்ம கர்வ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எஸ் பெண்டு மாதிரி வரும். இந்த மாதிரி கைக்குழி அழகாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பீஸும் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணாலே அந்த பகுதியை நம்மளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பேக் பீஸை இப்படி மேலே போட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா நேர் கட்டிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கிராஸ் கட்டிங் கட் பண்ணுறதுனால இப்படி கிராஸாக வச்சுக்கிறேன். நீங்கள் அதுவே நேர் கட்டிங் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றியும் நம்ம பேக் பீஸோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்லோவாக இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நம்ம குறிச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் குறிச்சிட்டு கீழேயும் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோலோட சென்டரும் நோட் பண்ணிவிட்டு ஊசியில் நம்ம இந்த ஆம் ஹோலோட சென்டரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதோட பாயிண்ட் வந்து விழுந்துடும். இப்போ நம்ம டிசியை வச்சு அந்த பாயிண்ட்டையும் குறிச்சிக்கலாம். இப்போ பேக் பீஸை எடுத்துடலாம். இப்போ இந்த பாயிண்டில் டிசியை இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போது ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பாயிண்ட் 2யும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த சென்டரையும் நம்ம கிராஸாக லைன் போட்டுடலாம். இப்போது நம்ம ஆம் ஹோல் ட்ரா பண்ணணும். இப்போ சைடில் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியும் லைன் போட்டுக்கலாம். இப்போது ஆம் ஹோல் நம்ம உள்ளே குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போ ஆம் ஹோல் வளைவு நம்ம உள்ள ஒரு 1/2 இன்ச் தள்ளி ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து கீழே வந்து கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்கேலை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல் ஷேப்பில் கிடைக்கும். இப்போது அந்த டேப்போட கீழே லாஸ்ட்டில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி நல்லா ஸ்கேலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பாருங்கள்.
6 இன்ச் வருது. ஸோ இந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு 6 இன்ச் வருது இல்லையா? ஸோ இந்த 6 இன்ச்சை வச்சு தான் நம்ம கழுத்து இறக்கம் இப்போது ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 6 இன்ச் கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா? அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்தி மேலேருந்து 6.5 இன்ச் வைக்கணும். பாருங்கள், டேப் இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 6.5 இன்ச் குறிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துலேருந்து டேப்பை வச்சு 6 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இங்கே வச்சுட்டு 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த சைடு நம்ம கீழேயும் 6 இன்ச் குறிக்கிறதுக்காக இங்கே கிளாத் இல்லாதனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம குறிக்க முடியாது. ஸோ ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டேப்பை நேராக பிடிச்சி இப்போ நீங்கள் இங்கே 6.5 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து அகலம் நம்ம வந்து 2.25 இன்ச் கொடுத்துருந்தோம். கீழே வந்து எல்லா சைஸுக்குமே நீங்கள் பொதுவாக 3 இன்ச் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எந்த சைஸாக இருந்தாலும் 3 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து ரவுண்டு வரைஞ்சிடலாம். கர்வ் ஸ்கேலை வச்சு ரவுண்டு போட்டுடலாம். இப்போ கழுத்து ஆம்ஹோல் ரெண்டுமே நம்ம மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு. அடுத்தது கீழே வந்து இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 இடத்துலையுமே நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 இன்ச் வந்து பொதுவான அளவு எல்லா சைஸுக்குமே. இப்போ நம்ம லைன் போட்டாச்சு. அடுத்தது இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இங்கே 2.5 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். 2.5 இன்ச் வந்து பொதுவான அளவு எல்லா சைஸுக்குமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட்டு வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. இப்போ 24லேருந்து 25 இந்த 2 சைஸுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம 2 இன்ச் டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அதுவே 26, 27 இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா 2.25 இன்ச் நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ 28, 29 வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்ததுன்னா 2.5 இன்ச் டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அதே போல் 30 இன்ச்சுக்கு மேலே வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2.25 இன்ச் டாட் பிடிச்சிக்கலாம். 2.25 அல்லது 3 இன்ச் டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 30 இன்ச்சுக்கு மேலே வர எல்லா வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்குமே நீங்கள் 2.25 அல்லது 3 இன்ச் டாட் பிடிச்சிக்கலாம். அவங்களுடைய பஸ்ட்டு சைஸ் பொறுத்து நீங்கள் 2.25 அல்லது 3 இன்ச் குறிச்சிக்கலாம். நான் வந்து இப்போ இங்கே நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் 2.25 இன்ச் இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக குறிச்சிக்கிறேன். இப்போ டேப் அப்படியே டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதோட சென்டரை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம சின்ன சைஸ் அப்படின்னா 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ 33 இன்ச் வந்து பெரிய சைஸ் அப்படிங்கிறனால நான் 1.25 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து இந்த 1.25 இன்ச்சுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் டாட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் டாட்டோட லாஸ்ட் பாயிண்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் போட்டுட்டு மேலே நம்ம கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாட், செகண்ட் டாட், தேர்ட் டாட் 3 எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த டாட்டோட பாயிண்ட்ஸ் குறிச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக நம்ம கட் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு மாறாமல் கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 3 பாயிண்ட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். நான் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த்து 2.5 இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5 இன்ச் குறிச்சாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம் அந்த சென்டரில். இப்போ நம்ம அந்த டாட் குறிச்சிருந்தோம் இல்லையா, 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாட் மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு. செகண்ட் டாட் குறிச்சிக்கலாம். இப்போ கழுத்து இறக்கம் அந்த இடத்துலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம சென்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சு அதோட சென்டரை குறிச்சிக்கலாம். சென்டரை குறிச்சிட்டு இதிலேருந்து செகண்ட் டாட்டுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது இதிலேருந்து செகண்ட் டாட் வந்து நான் 3 இன்ச் குறிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நீங்கள் ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா அதோட லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். ஷார்ப்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா லென்த்தை வந்து குறைச்சிக்கணும். இப்போ நான் 3 இன்ச் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் 1/4 இன்ச் 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிற அளவு வந்து நம்ம 1/4 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து அப்படியே கிராஸாக லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டாட்டும் நம்ம குறிச்சாச்சு. அடுத்தது 3வது டாட் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் பாருங்கள். ஊசியை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட பாயிண்ட் வந்து பேக் சைடு விழுந்துடும். அந்த பாயிண்டில் டிசியை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாயிண்டில் டிசியில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நம்ம அந்த அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேர்டு டாட்டுக்கு இந்த மாதிரி நம்ம விரலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் குறிச்சோம்ல அந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து க்ராஸாக இருக்கக்கூடாது, 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா 3வது டாட்டோட பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ அவ்வளோதான். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3வது டாட்டுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் கரெக்டாக மாறாமல் இருக்கும். இப்போ அதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ தேர்ட் டாட்டோட லென்த்து வந்து நான் குறிச்சிக்கிறேன். 4.25 இன்ச் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சென்டரில் 4.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த தேர்டு டாட்டுக்கு
நான் ஆல்ரெடி வேறு மெத்தட்லேயும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன், பழைய வீடியோஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சைடில் 1/4 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கிராஸாக லைன் போட்டுக்கலாம் 2 சைடும். இப்போ நம்ம 3 டாட்டுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இதே மாதிரி பேக் சைடும் நம்ம கட் பண்ணும்போதே அந்த மெஷர்மெண்ட் குறித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். நீடில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் 3 பாயிண்ட்டையும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த 3 பாயிண்ட்லேயும் டிசியை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம செகண்ட் டாட் வந்து குறிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஃபுல்லாகவே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு இப்போ எப்படி பட்டி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீம் அலவன்ஸ் ஒன்றா வர மாதிரி பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா வர மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ எப்படி மெஷர்மெண்ட் பட்டிக்கு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கீழே 2.5 இன்ச் வருது. ஸோ 2.5 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹூக்ஸ் பட்டி சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3 இன்ச் வருது. ஸோ 3 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை போட்டு எவ்வளோ வருதோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் குறிச்சிக்கலாம். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கிராஸாக இருக்குது, அதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேக் பீஸை எடுத்துகிட்டு பேக் பீஸோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே குறிச்சிக்கோங்க. பட்டிக்கு நீங்கள் இப்படி குறிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மேலேயும் குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம் 2.5 இன்ச் இல்லைங்களா? ஸோ அந்த 2.5 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணால் 3.5 இன்ச் வரும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல 3.5 இன்ச் குறிச்சிக்கலாம். அதே மாதிரி ஹூக்ஸ் பட்டி சைடு நம்ம 3 இன்ச் எடுத்திருந்தோம். பாருங்கள் 3 இன்ச் இருக்கு இல்லையா? அந்த 3 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணால் 4 இன்ச் வரும். அப்போ ஹூக்ஸ் பட்டி சைடில் 4 இன்ச் நம்ம பட்டியோட ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் குறிக்கணும். இப்போ நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 33 இன்ச்சு இல்லைங்களா? இப்போது வேஸ்ட் மெஷர்மெண்ட் 24லேருந்து 30 இன்ச் வரைக்கும் இருக்கிற அளவுக்கு நம்ம 3.25 இன்ச் குறிப்போம். அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 4 இன்ச் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் 33 இன்ச்சு. ஸோ இது வந்து 30 இன்ச்சுக்கு மேலே வருது இல்லையா? அப்போது 4 இன்ச் இந்த இடத்துல இருந்து குறிச்சிக்கலாம். இப்போ இங்கேருந்து இதோட ஹைட்டு எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம ஹூக்ஸ் பட்டி சைடு என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோமோ அதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கலாம். ஹூக்ஸ் பட்டி சைடு 4 இன்ச் இருக்கு இல்லையா? அதை 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 3 இன்ச் வரும். சரிங்களா?
இங்கே 4 இன்ச் இருந்துச்சு. நம்ம 1 இன்ச் மைனஸ் பண்ணி 3 இன்ச் இங்கே குறிச்சிருக்கோம். இப்போது அவ்வளோதான். இப்போ பட்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிச்சாச்சு. இப்போ 3யும் ஜாயின் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே அந்த ஷேப் ட்ரா பண்ணிடுங்க. இப்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உள்ளே தள்ளி 1/4 இன்ச் மார்க் பண்ணி நம்ம கிராஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பட்டியோட ஷேப் அழகாக வரும். ஸோ இப்போது இங்கேருந்து கிராஸாக இப்படி லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பட்டி மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம குறிச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, கிராஸ் எடுத்திருந்தோம். அந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹூக்ஸ் பட்டி சைடில் கட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், ஸ்லீவு, பட்டி நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். நீங்களும் உங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.